ஒரு இனத்தின் அடையாளம், ஒரு மொழியின் ஆதாரம், ஒரு நிலத்தின் ஆன்மா, இவை அனைத்துமாக ஒரு தெய்வத்தை கூற முடியும் என்றால் அது நம் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் மட்டுமே. ஆம், அவரே தமிழ் கடவுள். இந்த பட்டம் முருகனுக்கும் நம் தமிழ் மொழிக்கும் நமது பண்பாட்டுக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத ஆழமான பிணைப்பை உலகுக்கு எடுத்துரைக்கிறது. அவரது வழிபாடு இன்று நேற்று தொடங்கியது அல்ல. பழம்பெரும் புராணங்கள் தோன்றுவதற்கு முன்பே நம் மூதாதையர்கள் பாடிய சங்க இலக்கியங்களில் செய்யோன் எனப் போற்றப்பட்டவன் நம் முருகன். அதனால்தான் அவன் தமிழ் நிலத்தின் காவல் தெய்வம். அவரது அறுபடை வீடுகளும் தமிழ் மண்ணிலேயே அமைந்து நம்மை என்றென்றும் காத்து நிற்கின்றன. இந்த உறவு வெறும் வரலாற்று பெருமை மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் இல்லத்தின் உயிரோட்டமும் அவனே. முருகன், கார்த்திகேயன், செந்தில், சரவணன் என அவன் பெயர்களில் ஒன்று நம் வீட்டு பிள்ளையின் பெயராக ஒலிக்கும் போது நமக்கும் அவனுக்குமான தனிப்பட்ட பந்தம் மேலும் வலுப்படுகிறது. அவன் அருளோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.